எல்லாருக்கும் மாலை வணக்கம். கடவுளை அவர் வேலையை செய்ய விடுவோமா? என்னடா இது இப்படி ஆரம்பிக்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்? ஒரு காரியத்த ஆரம்பிக்கும்போது, அதோட இறுதி ரிசல்ட் என்னவோ அத மனசுல வச்சு ஆரம்பிக்கிறோம். இது நமக்கு வெள்ளைக்காரன் சொல்லிக் குடுத்தது. எண்ட மைண்ட்ல வச்சுட்டு அவனோட கோல ஸ்டார்ட் பண்ணு, ஆக்ஷன ஸ்டார்ட் பண்ணலாம் வெள்ளைக்காரன் சொல்லிக் குடுத்தது. இதனால என்ன பிரச்சனைன்னா, ஜெயிக்கிறோம், தோக்குறோம், லாபம், நஷ்டம் இத மனசுல வச்சுட்டு நம்ம செய்யும்போது, ஐயோ! நம்ம தப்பா செஞ்சிட போறோமோ! தோத்துற போறோமோ! தோத்துட்டா என்ன பண்றது? நஷ்டம் வந்துட்டா என்ன பண்றது? இந்த மாரி ஒரு பயத்துல செய்யும்போது, காரியம் வந்து சிதறல்னால காரியமும் சிதறுது. இதனால நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் வருது, உடம்பு கெடுது. இதே நம்ம சனாதன தர்மம் என்ன சொல்லுதுன்னா, காரியத்த செய்ய வேண்டியது தான் உன் கடமை. பலன் வந்து கடவுள்ட்ட விட்டுடுன்றாரு. பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இப்ப கீதையில, வேலைய செய்றது உன்னோட கடமை. பலன் குடுக்குறது என்னோட கடமை. எல்லா குருமார்களும் அதுதான் சொல்றாங்க. ஆனா அப்படி செய்யறதுனால என்ன ஒரு லாபம்னா, நம்ம வந்து ஜெயிக்கிறோம், தோக்குறோம், லாப நஷ்டம் கணக்கு இல்லாம நம்ம வந்து நம்ம வேலைய மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி செய்யும்போது, நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. மைண்ட் ஃப்ரீயா இருக்கும். ஒரு சமநிலையில மைண்ட் இருக்கும். நம்ம பாட்டுக்கு வேலைய பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம நல்லா செய்வோம். அப்படியே அந்த மாரி செஞ்சும் நம்ம ஏதாவது ஒரு இதுல தோல்வி அடைஞ்சாலோ, எதா ஆனாலோ, நம்ம மனசு வந்து பதட்டப்படாது. சரி, நம்ம பகவான் மேல பாரத்த போட்டு வேலை செஞ்சோம். ஏதோ தப்பு நடந்தது ரைட்டு. இதுவும் நல்லதுக்கே. இதுலேருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி இத செய்யும்போது, நம்ம இன்னும் சிறப்பா செய்வோம்னு தான் நினைப்போம் ஒழிய, ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டோம். புரியுதா? அதான் ஏன்னா ஜெயிக்கிறதோ, தோற்கிறதோ, லாபம் குடுக்குறதோ, நஷ்டம் குடுக்குறதோ எதுவுமே நம்ம கையில கிடையாது. கடவுள் கையில இருக்கு. நம்ம கிட்ட கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயத்த நம்ம நினைக்கவே கூடாது. நமக்கு நம்ம காரியம் செய்றது தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. அத மட்டும் நம்ம சிறப்பா செஞ்சுட்டு போனோம்னா, நம்ம ஒவ்வொரு விஷயமும் நல்லா செய்வோம். அ நம்ம வந்து எண்ட் ரிசல்ட் எப்படி வந்தாலும் நம்ம சமநிலையில மனசு இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்காது. உடம்பு நல்லா இருக்கும். நம்ம லைஃப் நல்லாருக்கும். இந்த மாரி செய்யும்போது நம்ம நம்ம கடமைய செய்றோம். நம்ம கடவுளையும் அவர் வேலைய செய்ய விடுறோம். சரியா? அவர ஃப்ரீ பண்ணா தான் அவர் வேலைய செய்வார். அதனால எந்த பலனையும் எதிர்பார்க்காம எண்ட் ரிசல்ட்ட பத்தி நினைக்காம உங்க வேலைய செய்யுங்க. இது மாரி ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். நம்ம வேலைய வந்து எண்ட் ரிசல்ட் எதிர்பார்க்காம நம்ம வேலைய செய்வோம். ரிசல்ட் வந்து நம்ம வணங்குற கடவுள் ஆர் குரு அவர் குடுப்பார். அது என்ன ரிசல்ட் இருந்தாலும் நம்ம சந்தோஷமா ஏத்துப்போம். இந்த பக்குவம் வந்து நம்ம மன நிம்மதிய குடுக்கும். நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிகளையும் குடுக்கும். நன்றி.